வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அனிதா ராமசாமி. இன்றைய காணொளி நம் நாட்டு குதிரை காணொளியின் தொடர்ச்சி காணொளியான பகுதி 2ங்க. நம்ம காணொளிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு இயற்கை காணொளியை பார்த்துட்டு போயிடலாங்க. சோளம் விதைத்த காட்டில் பார்த்தீங்கன்னா அழுக்கு வண்ணா குருவிகள் அழகாக அந்த சோள விதைகளை சாப்பிட்ற அழகையும், அடுத்தது அணில் குட்டி அரிசியை சாப்பிட்ற அழகையும் ஒரு குட்டி இயற்கை காணொளியை நம்ம பார்த்துட்டு போயிடலாங்க. நண்பர்களே, நம் நாட்டு குதிரை பகுதி 1 காணொளியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குதிரைக்கு உண்டான முக்கியமான 10 சுழிகள் பற்றியும், குதிரை வண்டி எப்படி பூட்டணும், அதனுடைய பெயர்கள் பற்றியும் விரிவாக விளக்கமாக கொடுத்துருக்குங்க. பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ வாங்க பகுதி 2 காணொளிக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இவர் குருவை ஹவுண்டம்பாளையத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்கள். போன காணொளியிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம் நாட்டு குதிரையை பற்றி நிறைய தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. இந்த தடவை நீங்கள் புது குதிரை வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க, பார்க்கலாமாங்கண்ணா? என்ன குதிரைங்கண்ணா இதுங்க? இது நாட்டு குதிரை தானுங்க. சரிங்க. இதோட நிறம் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த குதிரை சப்ஜாங்க. சரிங்க, சப்ஜாங்க. சரிங்கண்ணா. இதுக்கு பல்லெல்லாம் எப்படிங்கண்ணா? பல்லு குதிரைக்கு 6 பல்லுங்க. சரிங்க. பல்லு பார்த்தீங்கன்னா மேல 6 கீழே 6 இருக்குங்க. சரிங்க. இந்த 6 பல்லு உளுந்து பெருசாக முளைக்கிறது பல்லு கணக்கு. சரிங்க. இது பல்லு சேர்மானமுங்க. சரிங்க. இதுக்கு மேலே அவ்வளோதாங்க. ஆமாங்க. மொத்தம் 6 பல்லு தான் குதிரைக்கு. சரிங்க. அப்போ இதுக்கு மேலே இந்த குதிரை வளராதுங்க? வளராதுங்க, அவ்வளோதாங்க. சரிங்கண்ணா. அண்ணா, போன காணொளியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த சுழிகள் பற்றியெல்லாம் 10 சுழிகள் பற்றி சொல்லியிருந்தீங்க, வண்டி எப்படி பூட்டணுங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இதோட தீவனங்கள்லாம் பற்றி நம்ம பேசவே இல்லைங்க, அதை பற்றி பேசலாங்களா? தீவனம்னு பார்த்தோம்னா எப்பவும் போல் மேய்ஞ்சிக்குமுங்க. அதுவாக தட்டு, மலம்பெல்லு, இந்த மாதிரி பச்சை தீவனம், வர தீவனமெல்லாம் கொடுக்கலாமுங்க. கொள்ளு வேவிச்சு வைக்கணுங்க. குதிரைக்கு மெயின் கொள்ளுங்க. சரிங்க. அது நம்ம ஊற வச்சு வேவிச்சு தான் வைக்கணுங்க. அப்புறம் வேற எல்லா தானியங்களுமே நம்ம வைக்கிறதா இருந்தால் ஊற வச்சு வேவிச்சு வைக்கணும். ஓ சரிங்க. நம்ம எப்படி வேவிச்சு தான் வேக வச்சு சாப்பிட்றோம், அதே மாதிரி தான் குதிரைக்கும் வேக வைத்து தான் சாப்பிடணும். வேக வச்சு தான் வைக்கணுங்க. குதிரை அசை போடாதுங்க. அசை போடாதுங்க. மாடு மாதிரி அசை போடாதுங்க. அதனால நம்ம ரிட்டன் அசை இல்லாதனால ஜீரண சக்தி ஆகாது. சரிங்க. அதனால் நம்ம வேக வச்சு தான் குதிரைக்கு எந்த தானியங்களுமே வைக்கணுங்க. அப்புறம் கோதுமை தவிடு வைப்போமுங்க. சரிங்க. முக்கியமான விஷயம்ங்க, குதிரை மட்டும் கிடையாதுங்க. குழாம்புல ஒத்த குழாம்பு வருது பார்த்தீங்களா? ஆமாங்க. அந்த ஒத்த குழாம்பு வர்ற பிராணிகள் எதுவுமே அசை போடாது. ரெட்டை குழாம்பு வர்ற பிராணிகள் தான் அசை போடுது. ஓ சரிங்க. அப்போ காலையில் ரெட்டை குழாம்பு இருக்குதுங்க, அது அசை போடுங்க. ஆனால் குதிரையில் ஒத்த குழாம்பு இருக்கிறனால அசை போடாதுங்க. சரிங்க. அதனால வேக வைத்து தான் எல்லா தானியமே நம்ம கொடுக்கணும். ஆனால் குதிரையிலேயே முக்கியமானது பார்த்தீங்கன்னா வேகம்தான். எப்படிங்கண்ணா வேகமெல்லாம் எப்படிங்க? வேகம்ங்கிறது நம்ம நாட்டு குதிரைக்கு மீடியமான வேகமுங்க. சரிங்க. 40லேருந்து 60, 70 வரைக்கும் வேகம் கிடைக்குங்க. காத்தியாவாடி, மாறுவாடி அந்த மாதிரி குதிரைகள் ரேஸுக்கு கொண்டு போவாங்க. அதுக்கெல்லாம் 100க்கு மேலே வேகம் கிடைக்குங்க. இந்த குதிரைக்கு நம்ம கிலோமீட்டர் லாங்கில் ஓட்டலாமுங்க. அதுக்கு அந்த மாதிரி ஓட்ட முடியாது. சரி. 15 கிலோமீட்டர் வரைக்கும் இது ஓட்டிகிட்டு போகலாமுங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம விட்டோம்னா ஒரு பெரளி ஓட்டு எழுந்திருக்குங்க. அப்போ அதனுடைய சடவு நீங்கி மறுபடியும் அதே மாதிரி ரிட்டன் திரும்பிடுங்க. சரிங்க. போடுற அண்ணா, இப்போ குதிரை ஓய்வு எடுக்கிறது பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? குதிரை ஓய்வு எடுக்குதுன்னா நம்ம முன்னாடி படுக்காதுங்க.
பொதுவாகவே ஆள் முன்னாடி படுக்காதுங்க. அது மெயினாக குதிரை வச்சுக்கிறவை வளர்க்குறவை முன்னாடி குதிரை வந்து படுக்காதுங்க. அப்படியே குதிரை வந்து ஓய்வெடுக்கிற போது ஆள் நம்ம இருக்கிறோம்னா 3 கால் வச்சு தான் நிற்குமுங்க. சரிங்க. ஒரு கால் வந்து அந்த ஒவ்வொரு காலாக மாற்றி மாற்றி ஓய்வெடுத்துக்கணும். சரிங்கண்ணா சரிங்க. ஆள் இல்லாத போது தான் நல்லா நீட்டி படுக்குமுங்க. ஆள் வாடை கண்டா எந்திரிச்சுங்க. அப்போ நீங்கள் இருக்கும்போது வந்து அது ஓய்வு எடுக்காதுங்க. சரிங்க சரிங்க. அப்படி ரொம்ப உடம்புக்கு முடியாமல் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் படுத்துருக்குங்க. அப்படி படுத்துருக்குன்னா நம்ம குதிரைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு நம்ம நினச்சிக்கலாங்க. அண்ணா இப்போ சப்ஜா குதிரையை பற்றி சொன்னீங்க, இது எப்படிங்கண்ணா? இது நம்ம குதிரைங்களா? ஆமாங்க, இது நம்ம குதிரை தானுங்க. சரிங்க. இந்த குதிரைக்கு பேர் வந்து நிறம் வந்து குமேத்துங்க. குமேத்துங்க. சரிங்க. கரிக்கால் குமேத்து. சரிங்க, ரொம்ப அழகாக இருக்குதுங்கண்ணா. இது ஆண் குதிரை தானுங்க. சரிங்க சரிங்க. அண்ணா இப்போ இந்த குதிரை எப்படிங்கண்ணா? அதே வயசு தானுங்களா? இல்லைங்க, இந்த குதிரை வந்து அதை விட வயசு ஜாஸ்திங்க. சரிங்க. இது பல்லு சேர்மானம் ஆயிடுச்சுங்க. பல் சேர்மானமாகி சைடில் வருங்க சிங்கப்பல் வந்துருச்சுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இந்த குதிரைக்கு வந்து 10-12 வயசு கிட்ட ஆயிடுச்சு. சரிங்க. அண்ணா இப்போ இந்த குதிரை எத்தனை வருஷம்லாம் சவாரி ஓட்டலாங்க? குதிரை வந்து நம்ம 25-30 வருஷத்துக்கு பக்கம் ஓட்டலாமுங்க. சரிங்க. குதிரையோட பலம் கெடாமல் நம்ம வச்சுருந்தோம்னா பல்லு கணக்கெல்லாம் இல்லைங்க. குதிரையை வந்து நம்ம கெடாமல் வச்சுருந்தோம்னா ஒரு 25-30 வருஷம் ஓட்டலாம். சரிங்க. அண்ணா இப்போ நீங்கள் அது சொன்னீங்க 15 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு. இது எப்படிங்கண்ணா? இதுவும் அதே மாதிரி தானுங்க. நாட்டு குதிரைனா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. சரிங்க சரிங்க. இது அதை விட்டு அதிகமாகவே இந்த குதிரை போகும். நம்ம குதிரை ஜாஸ்தியாக போகும். சரிங்க சரி. நண்பர்களே, அடுத்தது ரொம்ப சுவாரஸ்யமான குதிரை வண்டி சவாரி போகிறத பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இப்போது குதிரைங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டி ரேஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சடவாக இருக்குங்க. அப்போது தன்னோட சடவை முறிப்பதற்காக பெரளி போடுங்க. அப்படியே சப்ஜா குதிரை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் பெரளி போட்டுது. இப்போ நம்ம குமேத் குதிரை வந்து 2 பக்கம் வந்து பெரளி போடுது பாருங்கள்.
2 வித்தியாசமான குதிரைகள் பற்றி ரொம்ப நல்லா பகிர்ந்துக்கிட்டீங்க. அதோட பல்லு பற்றி, தீவனங்கள் பற்றி, அசை போடுறது, நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து இன்றைக்கி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்கண்ணா. நன்றி. நண்பர்களே, நம் நாட்டு குதிரை பற்றிய இந்த காணொளி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக குதிரை பிரியர்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நண்பர்களே, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்குமே இந்த காணொளி பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான காணொளி. தெரியாத பல விஷயங்களை உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கிட்டேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுத்துங்க. நன்றி, வணக்கம்.